சென்னை கோயம்பேடு ஆலந்தூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை இன்று தொடங்குகிறது. நண்பகல் 12 மணி அளவில் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருப்பதாக மெட்ரோ நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதல் மெட்ரோ ரயில் ஆலந்தூர் முதல் கோயம்பேடு வரையில் இயக்கப்பட இருக்கிறது. முதல் நாளன்று 6 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான பயணச்சீட்டு விவரம் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை. மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழாவையொட்டி கோயம்பேடு பணிமனை, ஆலந்தூர் ரயில் நிலையம் ஆகியவை அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா 12 மணி அளவில் தொடங்கி வைக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் கௌதம் கார்த்திகேயன் மற்றும் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம். முதலில் கௌதம் கார்த்திகேயனிடம் பேசலாம். கௌதம், நீங்க ஆலந்தூர்ல இருக்கீங்க. தற்போது அந்த இடம் எப்படி இருக்கிறது? இன்னும் சற்று நேரத்தில் அந்த மெட்ரோ ரயில் சேவைகள் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றன. முதல் நாளான இன்று எந்த மாதிரியான பணிகள் அங்கு நடக்க இருக்கின்றன? எத்தனை ரயில்கள் ஓட இருக்கின்றன? அது பற்றிய முழுமையான விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், அதாவது சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்ற ஆலந்தூர் கோயம்பேடு இடையிலான 10 கிலோமீட்டர் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை இன்று முதலமைச்சர் ஜெயலலிதா துவங்கி வைக்கிறார். காணொலி காட்சி மூலமாக தலைமைச் செயலகத்திலிருந்து அவர் இதனை திறந்து வைக்கிறார். இந்த கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் இடையிலான வழித்தடத்தில் 7 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மொத்தம் இருக்கின்றன. அதாவது ஆலந்தூர், ஈகாட்டுத்தாங்கல், அசோக் நகர், வடபழனி, அரும்பாக்கம், சிஎம்பிடி, கோயம்பேடு ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் வர இருக்கின்றன. அதாவது 18 நிமிடங்களில் மெட்ரோ ரயில் நிலையமானது ஆலந்தூரிலிருந்து கோயம்பேட்டை கடக்கும் வகையில் இந்த வழித்தடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பார்த்தோம் என்றால் இங்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினுடைய இயக்குனர் பங்கஜ்குமார் பன்சால் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கிறார். தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்டுவார் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தை. இங்கிருந்துதான் முதல் மெட்ரோ ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. அங்கிருந்து இந்த மேலே உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் தான் மெட்ரோ ரயிலானது பயணம் செய்ய இருக்கிறது. பயணம் செய்து ஈகாட்டுத்தாங்கல், அதற்கு அடுத்ததாக அசோக் நகர் உள்ளிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களை வந்தடையும் வகையில் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அனைத்து விதமான அம்சங்களையும் உள்ளடக்கியதாக மெட்ரோ ரயிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திறந்து வைப்பதை நேரடியாக இங்கு பார்க்கும் வகையிலும் ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகிலேயே பெரிய அளவிலான பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலம் முதலமைச்சர் அங்கு திறந்து வைப்பதை இங்குள்ள மக்களும் காணும் வகையில் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. கணேஷ், கௌதம் இணைப்பிலே இருங்க. நாம தற்போது செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் பேசலாம். ஜெய்சங்கர், ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரையில் இயக்கப்படும் அந்த மெட்ரோ ரயில் எத்தனை ஸ்டாப்பிங்ல நிற்க போகிறது? என்ன கால நிர்ணயத்தில் இந்த ரயில் பயணிக்கும்? அது பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்லுங்கள். கணேஷ், இப்போ நான் நிக்கிற இடம் வடபழனியினுடைய பகுதியில் நிக்கிறேன். இங்கிருந்து நீங்க பார்க்கலாம், இந்த வழித்தடத்துல தான் அசோக் நகரில் இருந்து வடபழனிக்கு மெட்ரோ ரயில் வர இருக்கிறது. 12 மணி அளவில் தொடங்கப்பட்டு இந்த ரயில் இங்கு வருகிறது. ஆலந்தூரில் தொடங்கும் ரயில் ஈகாட்டுத்தாங்கல் வழியாக அசோக் நகர், வடபழனி, அரும்பாக்கம், கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் மற்றும் கோயம்பேடு ஆகிய நிறுத்தங்கள் இருக்கிறது. சுமார் 19 நிமிடங்கள் இந்த மெட்ரோ ரயில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் வரை பயணிக்க இருக்கிறது. கணேஷ், இந்த மெட்ரோ ரயில் வருகைக்காக மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த குறிந்த பாதையில், தற்போது மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிற பாதையில் போக்குவரத்து நெரிசல் என்பது எப்போதுமே தொடர்ந்து இருந்து வருகிறது. மக்களுக்கு ஒரு மாற்று வழியாக, அதாவது 19 நிமிடத்தில் ஆலந்தூரிலிருந்து கோயம்பேட்டை சென்றடையவும், கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரை சென்றடையவும் பொதுமக்கள் பயணிகளுக்கு இது மிகுந்த ஒரு உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த வழித்தடத்தில் தான் பெரும்பாலான பயணிகள் தினசரி பயணிக்கிறார்கள். இந்த வழித்தடத்தில் பெரும்பாலான மருத்துவமனைகள், அலுவலகங்கள், கல்லூரிகள் அனைத்துக்கும் பயணிப்பவர்களுடைய எண்ணிக்கையும் இந்த வழித்தடத்தில் அதிகம் இருக்கிறது. வெளியூர்களுக்கு பயணிக்க விரும்புபவர்களும் இந்த கோயம்பேட்டை அடைவதற்கு இந்த ஆலந்தூர் முதலான கோயம்பேடு வரையிலான பாதை மிகவும் உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதனால் இந்த நிறுத்தம் 19 நிமிடங்களில் ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரை சென்று சேர்வதற்கான வசதிகள் இயக்கப்படுகிறது. தற்போது குறைந்த எண்ணிக்கையில் இன்று 2 நாட்கள் ட்ரெயின்கள் இயக்கப்பட்டாலும் முழு வீச்சில், அதாவது கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூருக்கு 95 முறையும், ஆலந்தூரிலிருந்து கோயம்பேட்டுக்கு 97 முறையும் என ஒரு நாளைக்கு, அதாவது தினசரி 192 முறை இந்த மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றன. கணேஷ், இந்த ரயில்களின் பயணம் குறித்த மற்ற விவரங்கள் என்னென்ன ஜெய்சங்கர்? அதாவது முதல் ரயில் எத்தனை மணிக்கு தொடங்கப்படும் ஒவ்வொரு நாளும், கடைசி ரயில் எத்தனை மணிக்கு, அது மாதிரியான மற்ற விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், சரியான கேள்வி. அதாவது இந்த ரயில் தினசரி சர்வீஸ் என்பது காலை 6 மணி அளவில் தொடங்கி காலை 6 மணி அளவில் தன்னுடைய முதல் பயணத்தை இந்த ரயில் தொடங்க இருக்கிறது தினசரி. அதாவது இன்றைக்கு தொடக்க நாள் என்பதால் 12 மணி அளவில் ரயில்கள் தொடங்க இருக்கின்றன. இதன் பிறகு தினசரி காலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 11 மணி ரயில் சேவை இந்த வழித்தடத்தில் கொடுக்கப்பட இருக்கிறது. கணேஷ், இதற்கான கட்டணங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆலந்தூரிலிருந்து ஈக்காட்டு தங்களுக்கு குறைந்தபட்ச கட்டணமாக 10 ரூபாய் என்றும், ஆலந்தூரிலிருந்து அசோக்
ரூபாய் என்றும், ஆலந்தூரிலிருந்து வடபழனிக்கு 30 ரூபாயாகவும், ஆலந்தூரிலிருந்து அரும்பாக்கம், புறநகர் பேருந்து நிலையம், கோயம்பேடு ஆகிய நிலையங்களுக்கு தலா 40 ரூபாயாகவும் ரயில் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது தினசரி திட்டம். அதாவது இந்த ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையங்களை நெருங்கும் போது மெதுவாகவும், ரயில் நிலையங்களை விட்டு கடந்த பிறகு 72 கிலோமீட்டர் வேகத்திலும் இந்த மெட்ரோ ரயில் இயங்கும், தினசரி வேகத்தில் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், ஜெய்சங்கர் இணைப்பிலே இருங்க. கௌதம், தற்போது இந்த ரயில் 12 மணிக்கு முதல் ரயில் சேவை தொடங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற நிலையில அந்த முதல் ரயிலுக்கான டிக்கெட்டுகள் விற்பனை தொடங்கி விட்டதா? அது பற்றிய தகவல்கள் என்ன? கணேஷ், அதாவது பார்த்தோம் என்றால் தற்போது நாம் மெட்ரோ அதிகாரிகளிடத்தில் பேசியதிலிருந்து முதல் ரயிலில் எந்த விதமான பயணிகளும் ஏற்றிச் செல்ல மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஊடகவியலாளர்களும் அதில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ரயிலானது இங்கிருந்து ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரை செல்லும். அதற்கு அடுத்தபடியாக சிறிது நேரம் கழித்து கோயம்பேட்டிலிருந்து மற்றொரு ரயில் ஆலந்தூர் நோக்கி வரும். அந்த ரயில் மற்றும் இங்கிருந்து புறப்படும் அடுத்தடுத்த ரயில்களில் தான் பயணிகள் ஏற்றிக்கொள்ளப்படுவார்களே தவிர முதல் ரயிலில் ஏற்றிக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று மெட்ரோ நிர்வாகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ரயிலில் அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கியமான நபர்கள் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்குள்ள அதாவது டிக்கெட் வழங்கும் நிலையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்மார்ட் கார்டுகளும் இன்றே விற்பனை செய்யப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளும் இங்கே தயார் நிலையில் இருக்கின்றன. எனினும் அதற்கான விற்பனை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. இன்னும் சிறிது நேரத்திற்கு கழித்து, அதாவது மெட்ரோ சேவை துவங்கிய பின்னர் அதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் என்று மெட்ரோ அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். கணேஷ், மெட்ரோ ரயிலில் எந்த மாதிரியான கூடுதல் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன? சாதாரண பயணிகள் ரயிலுக்கும் இந்த மெட்ரோ ரயிலுக்கும் எந்த மாதிரியான வித்தியாசங்கள், எந்த விதத்தில் இந்த மெட்ரோ ரயில் என்பது தனித்துவம் பெற்றிருக்கிறது? கணேஷ், அதாவது மெட்ரோ ரயிலானது 4 பெட்டிகளை கொண்டதாக இருக்கிறது. முதல் பெட்டியில் சிறப்பு வகுப்பு எனப்படும் ஒரு வகுப்பு இருக்கிறது. அதில் குஷன் வசதி செய்யப்பட்டுள்ள இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறோம். அதிலேயே பெண்களுக்கான இருக்கைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதாவது லேடிஸ் கண்டு ரிசர்வ் செய்யப்பட்ட கோச்சாக முதல் பெட்டியானது இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தவாறு எந்த நாட்டிலேயே எந்த மெட்ரோ ரயில்களிலும் இல்லாத வசதியாக பயணிகளின் உடைமைகளை வைப்பதற்கான வசதியானது சென்னை மெட்ரோ ரயிலால் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் உயரத்திற்கு ஏற்றவாறு பயணிகள் கைப்பிடிகளை பிடித்து பயணம் செய்யும் வகையில் 2 வகையான கைப்பிடிகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ரயிலில் பயணம் செய்து கொண்டே மொபைல் மற்றும் லேப்டாப்களை சார்ஜ் போடுவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மற்ற மெட்ரோ ரயில்களைப் போலவே சென்னை மெட்ரோ ரயிலும் முழுமையான ஏசி வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கென்றும் சிறப்பு இருக்கைகளானது மெட்ரோ ரயிலில் உண்டு. காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மெட்ரோ ரயிலானது இயங்கும். ஒரு மெட்ரோ ரயிலில் சராசரியாக சுமார் 1276 பேர் பயணம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், ஜெய்சங்கர், இந்த மெட்ரோ ரயில்களில் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன? அது பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். இந்த மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது முழுவீச்சில் இருக்கிறது. கணேஷ், அதாவது பயணிகள் ரயில் நிலையத்திலிருந்து மெட்ரோ ரயில் கீழ்த்தளத்தில், அதாவது தரைதளத்தில் இருந்து ரயில் நிலையத்தினுடைய மேல் பகுதியை செல்லும் வரையிலும், அங்கிருந்து பொதுமக்கள் தன்னுடைய மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் தூரம் வரையிலும், அதாவது ரயில்வேகளுக்குள்ளாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சிருக்கின்றன. கதவு தானாக மூடிக்கொள்ளும் கதவு உட்பட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களை இந்த மெட்ரோ ரயில் கொண்டதாக தான் இருக்கிறது. கணேஷ்,